பல திட்டங்களை வகுத்து இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். ஜூன் ஜூலை மாதத்தில் திடீரென்று ஒரு நாள் காலை தங்களுக்கு ஒரு செய்தி வரும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு ஒரு புதிதாக தகவலை சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சு என்பது அவரே எழுதியது. அவருடைய உணர்ச்சி பூர்வமான பேச்சு. திடீரென்று ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். அதில் ஒரு குறிப்பிட்டார், கனவில் கூட நடக்க முடியாத அளவிற்கு நான் தாக்குதல் நடத்துவேன் என்று. பல திட்டங்களை வகுத்து இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். ஜூன் ஜூலை மாதத்தில் திடீரென்று ஒரு நாள் காலை தங்களுக்கு ஒரு செய்தி வரும். அதைத்தான் பிரதமர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நேரு அவர்கள் சீனா பகுதியை தாரவாத்து கொடுத்தார் சைனாவிற்கு. இந்திரா காந்தியும் கருணாநிதியும் சேர்ந்து கொண்டு கச்சத்தீவை தாரவாத்தி கொடுத்தார்கள் இலங்கைக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி தலைமையில் இருப்பது கண்டிப்பாக POK என்றதை நாங்கள் சேர்த்துக் கொள்ளுவோம், அவங்க எல்லாம் கொடுக்கறாங்க, நாங்க சேர்த்துக்கிறோங்கிற மாதிரி ஒரு நேரேஷனை உருவாக்கத்துக்கு தான் செய்கிறார்கள். சைபுல்லா கசூரி அப்படின்றவரே ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதுல எங்களுக்கும் இதற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, இந்தியா நாடகம் ஆடுகிறது, உலக நாடுகள் இந்தியாவை நம்ப வேண்டாம் அப்படின்னு அவர் அந்த வீடியோல சொல்லியிருக்கிறாரு. பொய்யான தகவல். அவங்களே கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி தாக்குதல்கள் நடத்தும் போது அதை பொறுப்பேற்றுக்கிறாங்களே, அதுல அவங்களுக்கு ஒன்றும் பயம் இருந்ததாக தெரியலையே. சம்பவம் நடந்த இடத்துல கூட பெரிதாக ஆர்மில இருந்து யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க இல்லையா? அதுல என்ன தகவல் இருக்கு? சில இடத்தில் பல்காம் என்ற இடத்தில் கண்டிப்பாக ஆர்மியோ லோக்கல் போலீஸோ இல்லை என்பது உண்மை. ஆனால் ரிட்டையர்டு மேஜர் ஜெனரல் பக்ஷி அவர் பேசும் பொழுது, கொரோனா பீரியட்லாம் வரும்போது நீங்க அப்பத்துல இருந்து ரெக்ரூட் பண்ணவே இல்லை இந்தியன் ஆர்மிக்கு, 1,00,000க்கும் மேல நிறைய பேர் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, வேகன்சிஸ் இருக்கு, நீங்க செலவாகும் அப்படிங்கறத காரணம் காட்டி நீங்க ஆள் எடுக்காம இருந்தீங்க, அதெல்லாம் தற்போதைய தாக்குதலுக்கு ஒரு காரணம் அப்படின்றதையும் அவர் பார்க்கிறாரு. அவர் பேசுவதில் உண்மை. காஷ்மீர்ல பாகிஸ்தான் கீழே இருக்கிற அந்த நிலப்பகுதியில போர் தொடுக்கிற சூழல் தென்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணது இதெல்லாம் வைத்து பார்த்தால் பிரதமருடைய கோபம் இன்னும் அதிகரித்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். இது சரியான சமயம் என்று தான் பார்க்கிறார் நரேந்திர மோடி. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் அப்படின்னா அது பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது தான். இப்போ அதுல கிட்டத்தட்ட 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பலர் இன்னும் கவலைக்கிடமான நிலையில இருக்கிறாங்க, சிலர் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியா என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க போது, இதனுடைய பின்னாடி யார் இருக்கிறாங்கன்றதுல முழு விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாமே ஒரு பக்கம் கவனிக்கப்பட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஒரு பப்ளிக் அட்ரஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், இதுல யாரையும் விடமாட்டோம் அப்படின்னு குறி வச்சு எல்லாத்தையும் வேட்டையாடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் ரொம்ப ஆக்ரோஷமா. சோ இந்த அட்டாக்ல நீங்கள் பார்க்கிற விஷயம், டெல்லி வட்டாரத்தில் பேசிக்கொள்கிற தகவல்கள் என்ன? தமிழ் நேயர்களுக்கு ஒரு புதிதாக தகவலை சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சு என்பது அவரே எழுதியது. அவருடைய உணர்ச்சி பூர்வமான பேச்சு. இந்தியில் பேசிக் கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி பாட்னாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் கான்பரன்ஸ்ல கூட்டிருந்தவர் திடீரென்று ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். அதில் ஒரு குறிப்பிட்டார், கனவில் கூட நடக்க முடியாத அளவிற்கு நான் தாக்குதல் நடத்துவேன் என்று. கற்பனைக்கு அப்பாற்பட்ட தண்டனை தாக்குதல் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆமா, கற்பனைக்கு அப்பாற்பட்ட, அது கனவில் கூட அப்பாற்பட்டது என்று ஹிந்தி சொல்லலாம்.
காரணம் என்ன என்று கேட்டால், பிரதமர் கர்மே கூஸ்கே மாறுங்கா, வீட்டில் புகுந்து அடிப்பேன் என்று சொன்னார். பாலக்கோட்டில் பண்ணி காண்பித்தார். அதே மாதிரி பல திட்டங்களை வகுத்து இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். ஜூன் ஜூலை மாதத்தில் திடீரென்று ஒரு நாள் காலை தங்களுக்கு ஒரு செய்தி வரும். அதைத்தான் பிரதமர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே 140 கோடி மக்கள் எப்படி இந்த ஆழ்ந்திருக்கிறார்கள் துயரத்தில். சாதாரணப்பட்ட ஒரு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் விஷயத்தில் சம்பந்தப்படாத நபர்கள், குறிப்பாக கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா போன்ற மாநிலங்களிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள், அவர்களுக்கு அரசியலே தெரியாது. அவர்களை போற்று சாதாரணப்பட்டவர்கள், இன்னசென்ட் பீப்புள், அவர்களை எல்லாம் சுட்டு கொன்னதை யார் சுட்டு கொன்னாரோ அந்த மண்ணிலிருந்து நான் தோண்டி எடுப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் நரேந்திர மோடியுடைய பேச்சு முதல் நாளாக வெளிவந்தது. நாம் இருவரும் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சி சேர்ந்துதான் இந்தியாவின் அரசாங்கம், நாம் இருவரும் இப்போ ஒன்றாக நிற்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். அதை தவிர கோபிநாத், பிரதமர் நரேந்திர மோடியினுடைய மனதில் இருக்கக்கூடிய கோபம், ஆத்திரம், ஒரு அழுத்தம், அதையெல்லாம் 3 விதமான பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் முறையாக கோபிநாத், 1995 அறிந்த நான் நரேந்திர மோடியை பல முறை நான் சந்தித்திருப்பேன். முதலமைச்சராக, பிரதமராக, பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலராக. அவருடைய முகத்தில் இது மாதிரியான ஒரு தீப்பொறிவை நான் கண்டதில்லை. இன்று கண்ட மாதிரி. அது எதை குறிக்கிறது என்றால், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏழ்மை, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு வறுமை, எப்படி ஸ்ரீலங்காவை நாம் தூக்கி கொடுத்தோமோ பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து, அது மாதிரியான பாகிஸ்தானில் பொருளாதாரம் என்பது ஜீரோ, ZERO. போதாத குறைக்கு நேற்று முன்தினம்தான் 5000த்திற்கு மேற்பட்ட பிச்சைக்காரர்களை சவுதி அரேபியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பியது சவுதி அரேபியா. பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ராவல்பிண்டி, கராச்சி, லாகூர் போன்ற இடத்துக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், முஸ்லிம் சமுதாயத்தினர் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே பிச்சை எடுத்து அங்கு கொலை செய்கிறார்கள். அவர்களுக்கே பிடிக்கவில்லை. அந்த ஆத்திரமோ என்னமோ நரேந்திர மோடி மீது காண்பித்தார்கள். ஒன்று. இரண்டாவது, 26/11 அட்டாக்கு தன்வர் ராணா என்பவரை பிடித்து கொண்டு வந்து அவருடன் விசாரணை செய்யும் பொழுது பல ரகசியங்களை அவர் வெளியிட்டு வருகிறார். அது ISI தலைமையான ஆர்மி, பாகிஸ்தானுடைய நேவர் அமீர் பிடிக்கவில்லை. அதனால்தான் இதை செய்தார்கள். திடீரென்று திகார் ஜெயில் மீது கூட தாக்குதல் நடத்தப்படும் என்றெல்லாம் டெல்லியில் ஹேஷியங்கள் உளவை கொண்டு வந்த நிலையில், இன்னமும் அது பசுமையாக இருக்கக்கூடிய நிலைமையில் பிரதமருடைய பேச்சு, பிரதமர் அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணது, இதெல்லாம் வைத்து பார்த்தால் பிரதமருடைய கோபம் இன்னும் அதிகரித்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன் கோபிநாத். இப்போ காஷ்மீர்ல பாகிஸ்தான் கீழே இருக்கிற அந்த நிலப்பகுதியில போர் தொடுக்கிற சூழல் தென்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்தியா தரப்புல இருந்து ஏற்கனவே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை நாங்கள் அனெக்ஸ் பண்ணிப்போம், சேர்த்துக் கொள்வோம் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் 1980 அதை கூறி வருகிறார்கள். இன்றல்ல, நேற்றல்ல. இது சரியான சமயம் என்று தான் பார்க்கிறார் நரேந்திர மோடி. போதாத குறைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக POKயில் இருக்கிறார்கள் பலர். ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவது அதுதான். பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கிறார், நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் POKவை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் இந்தியாவுடன் என்று. ஆக மொத்தம் அதற்கு எதற்காக அதை சொல்லுகிறார் என்றால் கோபிநாத், நேரு அவர்கள் சீனா பகுதியை தாரவாய்த்து கொடுத்தார் சைனாவிற்கு. இந்திரா காந்தியும் கருணாநிதியும் சேர்ந்து கொண்டு கச்சத்தீவை தாரவாத்தி கொடுத்தார்கள் இலங்கைக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி தலைமையில் இருப்பது கண்டிப்பாக POK என்றதை நாங்கள் சேர்த்துக் கொள்ளுவோம், அவங்க எல்லாம் கொடுக்கறாங்க, நாங்கள் சேர்த்துக்கிறோங்கிற மாதிரி ஒரு நேரேஷனை உருவாக்கத்துக்கு தான் செய்கிறார்கள். இதையெல்லாம் தமிழக ஊடக நண்பர்கள், குறிப்பாக திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். அதைத்தான் நான் பிட்டு வைத்தேன் கோபிநாத். ஓகே, இங்க எல்லாரும் செய்திகள் வாயிலாக ஒரு விஷயம் இப்ப இன்னைக்கு காலையில கேள்விப்படுறோம். இப்ப என்னன்னா, இதுக்கு நேற்று வந்த செய்தி என்னன்னா, இந்த தாக்குதல்ல லஷ்கர் இ தொய்பாவினுடைய ஒரு நிழல் அமைப்பு வந்து இதை பண்ணிருக்கிறாங்க, பொறுப்பேற்று இருக்கிறாங்க இப்படின்ற மாதிரியான செய்திகள் நேற்று வந்தது. ஆனா இன்னைக்கு காலையில வந்து அந்த அமைப்பை சேர்ந்தவரே, அதாவது சைபுல்லா கசூரி அப்படின்றவரே ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதுல வந்து எங்களுக்கும் இதற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, இந்தியா நாடகம் ஆடுகிறது, உலக நாடுகள் இந்தியாவை நம்ப வேண்டாம் அப்படின்னு அவர் அந்த வீடியோல சொல்லியிருக்கிறாரு. இப்போ யாரு காரணம்னு இங்க சொல்லப்பட்டதோ அவங்க தரப்புலயே இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா தைரியமா அதை பொறுப்பேற்றுக்குவாங்க, இதுக்கு நாங்க தான் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு. ஆனா இது கொஞ்சம் அன்யூஷுவலா இருக்கு. யாரு பொறுப்புன்னு சொல்றாங்களோ அவங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. இது எப்படி பார்க்கிறது? பொய்யான தகவல்.
ஒரு திருடன் தன் திருடன் இதை ஒற்றுக்கொள்ள மாட்டான் நிரூபிக்கும் வரை. அது மாதிரி இவங்க எல்லாம் வேண்டும் என்றே இல்ல அவங்களே கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி தாக்குதல்கள் நடத்தும் போது அதை பொறுப்பேற்றுக்கிறாங்களே, அதுல அவங்களுக்கு ஒன்றும் பயம் இருந்ததாக தெரியலையே. இது மிகவும் மிகவும் கொடூரமான செயலாக இருப்பதனால் பின்வாங்குகிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். எனினும் எனக்கு இருக்கக்கூடிய சில தொடர்புகள் மூலமாக, கான்டாக்ட்ஸ் மூலமாக மத்திய உளவுத்துறையிலும் சரி மத்திய உள்துறையிலும் சரி கேள்விப்பட்ட பொழுது லஷ்கரை தொய்பா தான் செய்திருக்கிறார்கள் என்று ஊர்ஜிதமாக சொல்லுகிறார்கள். எனினும் ஓரிரு நாட்கள் வெயிட் அண்ட் வாட்ச். என்னை பொறுத்த மட்டும் இது மாதிரியான ஒரு டைவர்ஷனரி டாக்டிக் செய்வார்கள். எங்க சில கொலைகள் நடந்த உடனே ஒத்துனாங்களா சார் நாங்க தான் பண்ணோம்னுட்டு, அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் கடைசியில ப்ரூவ் ஆகிற மட்டும் அது இது லெட் அஸ் வெயிட் ஃபார் தட் நான் நினைக்கிறேன். ஓகே, இதுல ரீசெண்டா வந்து ஒரு ஆங்கில சேனல்ல, ஒரு நேஷனல் சேனல்ல ரிட்டையர்டு மேஜர் ஜெனரல் பக்ஷி அவர் பேசும் பொழுது இந்த மாதிரி இந்த கொரோனா பீரியட்லாம் வரும்போது நீங்க அப்பத்துல இருந்து ரெக்ரூட் பண்ணவே இல்லை இந்தியன் ஆர்மிக்கு. இந்தியன் ஆர்மியில கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேல வந்து நிறைய பேர் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, வேகன்சிஸ் இருக்கு, ஆள் பற்றாக்குறை இருக்கு, நீங்க செலவாகும் அப்படிங்கறத காரணம் காட்டி நீங்க வந்து ஆள் எடுக்காம இருந்தீங்க, அதெல்லாம் தற்போதைய தாக்குதலுக்கு ஒரு காரணம் அப்படின்றதையும் அவர் பார்க்கிறாரு. ஏன்னா போதிய ஆட்கள் பற்றாக்குறை இல்ல. இப்ப அந்த இடத்துல கூட, சம்பவம் நடந்த இடத்துல கூட பெரிதாக ஆர்மில இருந்து யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க இல்லையா? அதுல என்ன தகவல் இருக்கு? அதை எப்படி அரசு எதிர்கொள்ளுது? அவர் பேசுவதில் உண்மை ஒன்று நிச்சயம் கோபிநாத். தமிழர் நேயர்களுக்கு சில புரிதல்கள் உண்டாக்க வேண்டும் என்றால், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பற்பல கற்பனை விஷயத்தை எல்லாம் சொல்லுவார்கள். அவர்களே இதே ஜெனரல் பட்சி அவர் ஆட்சியில் இருந்த பொழுது, அதாவது பொறுப்பில் இருந்த பொழுது அவர் என்ன செய்தார் என்று திருப்பி நான் கேட்கலாம். பட் அதெல்லாம் விட்டுருங்க, அவர் சொன்ன பாயிண்ட் மரியாதை தரும், அதை ஒதுக்கலாம். சில இடத்தில் பல்காம் என்ற இடத்தில் கண்டிப்பாக ஆர்மியோ லோக்கல் போலீஸோ இல்லை என்பது உண்மை. ஆனால் தமிழ் நேயர்களுக்கு சில புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால், இரண்டு மலைகள் நடுவே மேடும் பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் படகு போக முடியாது, கார் போக முடியாது, சைக்கிள் ரிக்ஷா போக முடியாது. ஒன்னும் மாடு குதிரை கழுதை தான் போக முடியும். அதில் மேல் உட்கார்ந்து தான் படி ஏற வேண்டும். சின்ன சின்ன படி தான் இருக்கும், அது மேல போட்டு கீழே இறங்கும். அந்த மாதிரி ஒரு டெரெயின்ல நீங்க ஆளை போஸ்ட் பண்றதுக்கு அது கஷ்டங்க. அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அடிச்சிருக்காங்க பாருங்க. சோ ஆக மொத்தம் இதில் இரண்டு தரப்பிலும் விவாதங்கள் இருக்கின்றன. ஆம், அதெல்லாம் உண்மைதான், ஜெனரல் பக்ஷி சொன்னதில் உண்மை. ஆனாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால், இப்போ சில இடத்துல லேண்ட் ஓப்பனா இருக்கும், சில இடத்துல நதி ஓப்பனா இருக்கும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இவ்வளவு பெரிய இந்தியாவாக இருக்கிறது, 4 பக்கத்தில் பாதுகாப்பு என்பது கடினமான செயல் என்று தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இல்ல, ஆனா இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு தெரியல. ஏன்னா பாதுகாப்பு கொடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க இந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கறது கஷ்டம்னு சொல்றத, ஆனா மத்திய அரசு இதை சொல்லுவாங்களா அப்படிங்கறது தெரியல. பட் இப்படியாப்பட்ட தகவல் வந்ததுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் மக்கள் மத்தியில. உண்மைதான். ஜெனரல் பக்ஷி சொன்னதற்கு மறு பக்கமாக இருக்கக்கூடிய செய்தியும் நாம் தமிழ் நேயர்களுக்கு புரிதலை உண்டாக்க வேண்டும். காரணம், கோபிநாத்தோ ராஜகோபாலனோ we are not taking a stand, we are telling both the sides. இந்த சைடு இந்த சைடு சொல்றோம். இனி வாசகர்கள் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார்.